ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். புத்தக பிரியர்களே தயாரா? தொடங்கியது 47வது புத்தக கண்காட்சி. முதல்வர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நந்தனத்தில் குவியத் தொடங்கிய கூட்டம். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 47வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கியுள்ளது. இந்த புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொற்கழி விருதுகள் மற்றும் பபாசி விருதுகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்த புத்தக காட்சியானது ஜனவரி 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. மொத்தம் 19 நாட்கள் நடைபெற உள்ளது. நுழைவு கட்டணமாக ரூபாய் 10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க இருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவரால் பங்கேற்க இயலவில்லை. இதையடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பப்பாசி துணைத் தலைவரான நக்கீரன் ஆசிரியர், திண்டுக்கல் லியோனி, சென்னை மேயர் பிரியாராஜன் மற்றும் பதிப்பாளர்கள், தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் இடத்தில் தினமும் மாலையில் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் போன்ற முக்கிய பிரமுகர்களின் உரை இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்ள முடியாதது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நடைபெறும் 47வது புத்தக கண்காட்சி பெரும் வெற்றி அடையட்டும். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்திற்கு நன்றி. கலைஞர் பொற்கிழி விருது, பபாசி விருதுகள் பெற்ற படைப்பாளிகளுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் மிக பெரிய அறிவு திருவிழாவான சென்னை புத்தக காட்சியை நேரில் வந்து தொடங்கி வைக்க இருந்த நிலையில் தவிர்க்க இயலாத காரணங்களால் அது இயலாமல் போனதற்கு வருந்துகிறேன். சென்னை புத்தக காட்சியைப் போல தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு எடுத்த மிக முக்கியமான முயற்சி என்பது பன்னாட்டு புத்தக கண்காட்சி எனவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய அறிவு பரிமாற்றத்தை நோக்கமாக கொண்டு நமது செழுமையான தமிழ் இலக்கிய படைப்புகளை உலகம் முழுக்க எடுத்துச் செல்லும் சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் படைப்புகளை பெற்று தமிழில் அவற்றை வழங்கவும் நடத்தப்படுகிற இந்த பண்பாட்டு புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு 38 நாடுகள் பங்கேற்க இருக்கின்றன என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ரூபாய் 6 கோடி செலவில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி வருகிற 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.